Assalamualaikum, welcome back to my channel Spice Up by Dawlat. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சிக்கன் மோமோஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டோ ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன், சால்ட் 1/2 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை மாவை ரெடி பண்ணணும். இதை நம்ம ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிணையணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு சாஃப்ட் டோவாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு கப் மைதாக்கு நான் 1/2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வெறும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மாவு பிணைஞ்சிருக்கணும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை நான் கவர் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு நான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸை இப்போ ரெடி பண்ணுவோம். அது வரைக்கும் இது மாவு இருக்கட்டும். இப்போது ஸ்டஃபிங்ஸ்க்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் மின்ஸ்டு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், பெப்பர் 1 டீஸ்பூன், அடுத்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் 2 நம்பர், அதையும் பொடிசாக நறுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸ், கோஸ், இல்லை நீங்கள் குடமிளகாய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே கேரட், பீன்ஸ், கோஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ரொம்ப பொடிசாக, எவ்வளோ தூரம் பொடிசாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் பூண்டு 5 நம்பர், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் ஃபைனாக சாப் பண்ணியிருக்க பூண்டை ஆட் பண்ணி அதை இந்த எண்ணெயில் வதக்குறேன். அதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காக, சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது சிக்கன் கீமாவை ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இந்த சிக்கன் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த சிக்கன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதோட நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் கேரட், பீன்ஸ், இதையும் ஆட் பண்ணுறேன். இதோட நறுக்கி வச்சுருக்க கோஸையும் ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த காய்கறிகளுக்கும் சிக்கனுக்கும் தேவையான, ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நம்ம காய்கறிகள்லாம் ரொம்ப வேக விடக்கூடாது. கொஞ்சம் ஹாஃப் வெந்த அளவுக்கு போதும். நான் இப்போ அதோட ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு பிணைஞ்சு வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது பூரி மாவு சைஸுக்கு மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க 1 கப் மைதாக்கு அட்லீஸ்ட் 15 மோமோஸ் செய்யலாம். ஸோ நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பூரி மாவு சைஸுக்கு நம்ம இழுக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டையாக இழுக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம இழுத்தா போதும். ஸோ இந்த அளவுக்கு இழுத்தா போதும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த சிக்கனும் வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நம்ம நாம் எப்படி இந்த ப்ளீட்ஸ் வைப்போம் பாருங்களேன், அந்த மாதிரி மடிக்கணும். ஸோ கார்னர்ஸை இந்த மாதிரி எடுத்து இப்படி மடித்து ஒரு சுற்று எடுத்து அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் கொடுக்கணும். இன்னொன்று இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு கார்னர் எடுத்து நம்ம ப்ளீட்ஸ் வைப்போம் பாருங்களேன், அந்த மாதிரி மடித்து சேர்க்கணும். எல்லாத்தையும் நடுவால் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஒரு சுற்றி அப்படி ஒரு நடுவால் ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணுறேன்.
இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மோமோஸை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுக்கணும். ஸோ நான் வந்து பேனில் வந்து ஆயில் தடவி இந்த மோமோஸ் எல்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு வந்து நான் அவிச்சு எடுக்க போகிறேன். இப்போ கரெக்டாக 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மோமோஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அங்கேருந்து. இதே மாதிரி நான் எல்லா மோமோஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மோமோஸையும் அவிச்சு எடுக்கணும். உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணணும். ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணணும். இன்ஷால்லா அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.